முதல் வாசகம் 1 சாமுவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 16 23 முடிய. அப்போது சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், ஆண்டவர் இன்றிரவு எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லும் என்றார். சாமுவேல் அவரிடம், நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்தபோதன்றோ இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர். ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்துவிட்டு வா, இறுதிவரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளைப் பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதை செய்தேன் என்று வினவினார். அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன். அவர் காட்டிய வழியிலும் சென்றேன். அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை கொண்டு வந்தேன். அமலேக்கியரையோ அழித்துவிட்டேன். ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளைப் பொருளினின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தார்கள் என்றார். அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகளும் பிற பலிகளும் செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? பலியை விட கீழ்ப்படிதலே சிறந்தது. ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட கீழ்ப்படிதலே மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம், முரட்டுத்தனம், சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர். அவரும் உம்மை அரச பதவி நின்று நீக்கிவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 18 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க, உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய நாள் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் புதிய துணியை பழைய ஆடையில் ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். எவரும் புதிய திராட்சை ரசத்தை பழைய தோற்பைகளில் ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் ரசம் தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். ரசமும் தோற்பைகளும் பாழாகும். புதிய ரசம் புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.